ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணனை காமிக்கிறாங்க. கடைக்குள்ள வந்து மூட்டையை தூக்கி வைக்கிறியப்பா, பெரிய விஷயம்ப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க வீட்டுக்கு ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா உனக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சான்னு கேள்வி கேட்க, இல்லைங்க எனக்கு வேலையே புரியல, இந்த குமார் பையன் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் குமார் வீட்டில் அதாவது குமாரை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜோட அப்பாங்க. இதை கேட்டோன்னா ராஜோட சித்தப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. பர் பொண்ணுக்குங்கவும் இருந்தாலும் எப்படி மாறிட்டாரு பாருன்னு சொல்லிட்டு இவங்களே தனி கூட்டணியாக பிரியிறாங்களாமா. வீட்டுக்குள்ளேயே கூட்டணி பிரியுதா சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி நைட் ஆயிடுச்சு எல்லாம் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு தங்கம்மை க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்குது. இப்படி க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்காதடி, பயமா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கோமதியாமாவே பயந்து எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் எழுப்பிட்டு கூட்டு வந்து வெளியே நிற்க வச்சா, அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் எழுப்பிட்டா, என்னடா போய் படுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து. எம்டன் மகனுக்கு இவ்வளோ பயப்படுறீங்களா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் படுத்ததுக்கப்புறமா மறுநாள் காலையில் விடுஞ்சதுக்கப்புறமே சொந்தமுள்ள வாழ்க்கைன்னு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. சரி இந்த பாட்டை வச்சு இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க அப்படின்னு நம்மளும் நினச்சோம். அதே மாதிரி தாங்க இவங்க கடைசியில் நம்ம பாண்டியன் வெளியே போயிட்டு வர, எப்போ பாரு வெள்ளை வேஷ்டி சட்டையிலே இருக்கியப்பா, அதுக்கப்புறம் கலரை மாற்றலாம் பண்ணி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க போல. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, உள்ள வந்த உடனே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க பாருங்க. அப்படியே நம்ம பாண்டியனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை க்ளோஸ்அப்பில் வச்சா, அடேங்கப்பா என்ன ஒரு சொந்தம், என்ன ஒரு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்குறாராமா. அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய குறி போட்டுருவோமா, சரி போட்டுடலாம் விடுங்க, இதுக்கு பேர் தான் இன்ப அதிர்ச்சியோ, நம்புங்க நம்பினா தானே சோறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சொந்தமுள்ள வாழ்க்கைங்கிறத நாளைக்கு தொடரும்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாளைங்கிற ஒரு சின்ன கேப்பில் போட்டு விட்டாங்க. அதில் பார்த்தா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கலர் சட்டையில் நம்ம பாண்டியன் அடடே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி நம்ம போடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்களாமா, அப்படியே சந்தோஷத்தில் மிதக்கட்டும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்